அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நானும் என்னுடைய நண்பரும் தினம் காலையில் ஒரு 6 மணிக்கு வாக்கிங் போவது ஒரு வழக்கம். அப்போ போகிறப்போ சாலையில் அந்த பக்கத்தில் இருந்து எதிர்த்தாப்பில் ஒருத்தர் எங்களை கிராஸ் பண்ணி போவார். அவர் எனக்கும் என் நண்பருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போவார். ஆனால் ஒரு நாள் திடீர்னு என்ன ஆச்சு, எதிர்த்தாப்பில் வரவர் என்னை மட்டும் பார்த்து தான் ஐயா வணக்கம் அப்படின்னாரு. கூட வந்த நண்பருக்கு வணக்கம் சொல்லவே இல்லை. குட் மார்னிங் அப்படின்னு விஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது எனக்கு மட்டும்தான் சொன்னார், அவருக்கு சொல்லலை. அவரும் அதை பொருட்படுத்தலை. இது என்ன பெரிய விஷயம். சில பேர் தனக்கு குட் மார்னிங் சொல்லலை அப்படிங்கிறதையே ஒரு ஈகோ இஷ்யூவாக எடுத்துப்பாங்க தெரியுங்களா. சில அலுவலகத்தில் அவங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் குட் மார்னிங்னு சொல்லணும். அப்படி சொல்லலை அப்படின்னா அவனுக்கு என்ன திமிருப்பாரு, அவன் பார்த்தும் விஷ் பண்ணாமல் போகிறான் பாருன்னு இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன எதிராளியினுடைய கை ஒரு 45 டிகிரி நம்மளை பார்த்து இப்படி உயரலை அப்படின்னா இதனால் உங்கள் ப்ரெஸ்டீஜ் இறங்கிட போகுதா, உங்கள் கௌரவம் குறைஞ்சிட போகுதா? இதுக்கே எனக்கு சொல்லாமல் போகிறான் பாருங்க சார் அவன் அப்படின்னு. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 2-3 நாள் அவர் சொல்லவே இல்லை. என்ன காரணங்க? அவர் பொதுவாக நம்ம 2 பேரையுமே பார்த்து சிரிப்பார், கையசைப்பார், ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போவார். ஆனால் என்ன உங்களை கொஞ்சம் கண்டுக்காமல் போகிறாரு, ஏன் அது எனக்கு புரியலையே, நான் வேணா கேட்கட்டுமா, உங்களுக்குள்ளே ஏதாவது சண்டையா சச்சரவா அப்படின்னு நான் விசாரித்தேன். பொதுவாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவர் சொன்னார், இல்லை சார் உங்களுக்கு தெரியாதா, நானும் அவரும் ஒரே நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறோம் அப்படின்னார். அவருடைய நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒருத்தரோடு நானும் வாக்கிங் போகிறேன் அப்படின்றதுனால தான் அவர் தினம் 2 பேருக்குமே விஷ் பண்ணியிருக்கிறார். அப்படி இருந்தால் உங்களுக்கு தானே சார் அவர் கண்டிப்பாக முன்னுரிமை கொடுத்து உங்களுக்கு தானே முதல்ல காலையில் வாழ்த்து வணக்கம்லாம் சொல்லணும், ஏன் சொல்கிறத விட்டுட்டாருன்னு. அது ஒன்றும் இல்லை சார், நாங்கள் 2 பேரும் ஒரே செக்ஷனில் தான் வேலை செய்கிறோம். இப்போ அவரை சீனியர் மேனேஜராக ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, அதனால தான் அவர் உங்களுக்கு மட்டும் விஷ் பண்ணுறாரு, எனக்கு பண்ணுறதில்ல அப்படின்னாரு. அலுவலகத்தில் இவரும் அவரும் ஒரே சமநிலை பதவியில் இருந்திருக்கிறாங்க. இப்போ அவர் சில படி மேலே போயிட்டார் பதவி அடிப்படையில். அதனால் காலையில் விஷ் பண்ணுறதே விட்டார். ஏன்னா அவர் உயர்ந்த பதவியில் இருக்கிறாராம், தனக்கு கீழே இருக்கிற ஒருத்தனுக்கு இவர் சொல்ல மாட்டாராம். இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் புரோட்டோகால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வெற்று அகம்பாவம் மனதுக்குள் நிரம்புவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எவரெஸ்ட்டில் முதல்ல அடிபதித்தவர்கள் உங்களுக்கு தெரியும். ஹிலாரின்னு ஒருத்தர், டென்சிங் அப்படின்னு ஒருத்தர். பொதுவாக இந்த டென்சிங் தான் அப்படி கையில் கொடியோட எவரெஸ்ட் உச்சியில் நிற்கிற அந்த படத்தை நாம் எல்லாம் புகைப்படங்களில் பார்த்துருப்போம். இந்தியா எவரெஸ்ட் இந்தியாவில் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அது உண்மை இல்லைங்க. சைனா திபெத்துக்கு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் உட்பட்ட அந்த திபெத் பகுதியில் எவரெஸ்ட் இருக்குது. அந்த இடத்துல கையில் கொடியோடு டென்சிங் நிற்பதைத்தான் புகைப்படங்களிலே நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன அப்படின்னா, முதலில் இந்த 2 பேரில் முதல்ல இமயத்தின் உச்சி எவரெஸ்ட்டில் காலடி வைத்தவர் ஹிலாரி தான். அவர் தான் ஏறி இருக்கிறார். அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய சாதனை, முதலில் காலடி பதித்தவர் அப்படின்ற அந்த பெருமை. ஆனால் டென்சிங்குக்கு அதை கையில் கொடியை கொடுத்து நான் புகைப்படம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறார். அப்புறம் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் தானே முதல்ல அடியெடுத்து வச்சிங்க, ஆனால் அவருக்கு தான் அது அந்த பேர் போகிற மாதிரி நீங்கள் ஏங்க பண்ணீங்க அப்படின்னு. அதாவதுப்பா, அந்த குளிரில் அந்த உயரத்தில் புகைப்படம் எடுப்பது எப்படி அப்படின்னு அவருக்கு சொல்கிறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை. அதனால் என்ன பண்ணேன், சரி நீயே கொடியை பிடிச்சி நின்றுக்க, நான் எடுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி நான் எடுத்தேங்க அப்படின்னார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், எவ்வளோ சர்வ சாதாரணமாக சொல்லிட்டார். உலகம் முழுவதும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அந்த காட்சியை, அந்த தருணத்தை உறைய வைக்கிற, அந்த இரத்தத்தையே உறைய வைக்கிற அந்த குளிரில் அந்த காட்சியை உறைய வைக்கிற அந்த பொன்னான தருணம், அந்த வாய்ப்பை, அந்த பெருமிதத்தை இன்னொருவருக்கு விட்டு கொடுக்கிறார் என்றால் புகழ், அங்கீகாரம், அந்தஸ்து இது எல்லாமே ஒன்றுமில்லை, நாம மனதுக்குள் நினைத்து கொள்ளுகின்ற ஒரு மேட்டிமை தானே தவிர மகத்தான செயல்களை செய்தவர்களைத்தான் இந்த உலகம் நினைவில் வைத்து கொள்ளுமே தவிர காட்சி அடிப்படையில் இல்லை
என்கின்ற அந்த பணிவு என்கிற அந்த விவேகம் என்கிற அந்த தெளிவுதான் உயர்ந்தவர்களாக ஒருவரை மாற்றுகிறது. ஐன்ஸ்டீன் எப்பேற்பட்ட விஞ்ஞானிங்க, ஒரு கல்லூரியில் போய் மாணவர்களுக்கு அவருடைய அந்த கணித சமன்பாடுகளை விளக்கிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் விளக்கி முடிச்சிட்டார். உலக புகழ் பெற்றவர் அறிவியலாளர். விளக்கி முடித்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் எனி டவுட்ஸ் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு கேட்குறார். அவர்கிட்ட போய் யார் அவர் நடத்தினதில் யார் என்ன சொல்ல முடியும்? அப்படியே அரங்கு கொள்ளாத கைத்தட்டல். அப்போ ஒரு பையன் எந்திரிச்சு, அவன் பேர் லே டேவிட் அப்படின்னு பேர். அந்த பையன் எந்திரிச்சு, சார் இது மாதிரி நீங்கள் முதல்ல போட்ட ஈக்குவேஷன் தான் சார் கரெக்டு, அடுத்தாப்பில் 2 போட்டிங்களே அதில் இந்த இடத்துல தவறு வருகிறது அப்படின்னு டெக்னிக்கலாக அவன் அதை விளக்கியிருக்கிறான். ஐன்ஸ்டீனை பார்த்து அவர் சொன்னது தப்புன்னு அவன் விளக்கின உடனே அந்த அரங்கமே ஒரு வினாடி உறைஞ்சி போச்சு. ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர் ஒரு தடவை திரும்பி பார்த்தார். அவர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு, தம்பி உங்கள் பேர் என்னப்பான்னு கேட்டார். அவன் லே டேவிட்னு சொல்லியிருக்கிறான். அவர் சொல்கிறார் பாருங்கள், லே டேவிட் சொன்னது தான் கரெக்டு, நான் இந்த இடத்துல கொஞ்சம் தவறாக தான் போட்டிருக்கிறேன், அவர் சொன்னதையே நீங்கள் குறிச்சிங்க அப்படின்ட்டு கீழே இறங்கிட்டார். இப்பொழுது அரங்கு கொள்ளாத மிகப்பெரிய கரவொலி. ஐன்ஸ்டீன் நினச்சிருந்தா இல்லை இதுதான் கரெக்டு அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் விளக்கி இருக்கலாம், இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சொல்லிவிட்டு அந்த சீன்லேருந்து போயிருக்கலாம். யாரும் ஐன்ஸ்டீன் ஒன்றும் குறை சொல்ல போகிறதில்ல. ஆனாலும் கூட மாணவர்கள் முன்பு பேசுகிற பொழுது இதுதான் சரி என்றால் இதுதான் சரி என்று ஒத்துக்கொள்ளுகின்ற அந்த மனோபாவம் இருக்கிறதே, அதுதான் ஐன்ஸ்டீனை அறிவியலாளர் மட்டுமல்ல உண்மையான அறிவு படைத்தவர் என்பதையும் அது காட்டுகிறது. வெற்று அகம்பாவம் ஒரு நாளும் நிற்காது. உண்மையான சாதனைகளும் விவேகமும் தான் உங்களை பிறர் மனதில் நிரந்தரமாக நிற்க வைக்கும் என்கிற ரகசியத்தை புரிந்து கொண்டு விட்டால் நிச்சயம் இந்த நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் இனிமையான நாள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.